ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு ட்ராவல் விளாக் தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் வேண்டுதல், முன்னாடியே போக வேண்டியது. சரி ஓகே, பசங்களுக்கு எக்ஸாம் முடியட்டும், அதுக்கப்புறம் போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்தர்ப்பமே அமையல. இப்போ வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே போயிட்டு வந்துடணும் அப்படின்றதுக்காகவே ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து போயிட்டு வந்தாச்சு. எங்கே போயிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணிக்கு தான் போயிருந்தோம். இங்கே இருக்கிற திருத்தணிக்கு போகிறதுக்கு சந்தர்ப்பமே அமையல. எப்படியோ ஒரு வழியாக கிளம்பியாச்சு. நைட்டே பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வந்து எடுத்து வச்சுட்டோம். பூஜை வேலையை வந்து முடிச்சுட்டு, அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் போனது. காலையில் எழுந்திரிச்சு செஞ்சுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக வந்து லேட் ஆகிடும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு 7 மணிக்கெலாம் வந்து கிளம்பிட்டோம். அதனால் நைட்டே பூஜை வேலையை முடிச்சுட்டு பூ முதல் எல்லாத்தையும் நைட்டே வச்சுட்டேன். எல்லாத்தையும் முடிச்சு வச்சதால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஹரிபரியாக இல்லாமல் பொறுமையாக வந்து ரெடி ஆகிட்டு இருந்தேன். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு டீ வச்சு குடிச்சிட்டு பசங்கள்லாம் குளிச்சுட்டு வந்தோடனே வந்து அப்படியே வந்து பூஜை பண்ணியாச்சு. கோயிலுக்கு போகிறது நாங்கள் 4 பேர் மட்டும்தான் போயிருந்தோம். அம்மா வரல. அப்பா எப்பவுமே வரவே மாட்டார். அம்மா வந்து வரதா தான் இருந்தது. அவங்களுக்கு கொஞ்சம் திடீர்னு வந்து முட்டி வலி வந்து ஜாஸ்தியாகிடுச்சு. சரி அது சரியாகும், அதுக்கப்புறம் போகலான்னு வெயிட் பண்ணியே தான் நாங்கள் இவ்வளோ நாள் தள்ளி போட்டுகிட்டே இருந்தோம். இன்னுமே கொஞ்சம் சரியாகலை. சரி ட்ராவல் பண்ணால் கண்டிப்பாக ஜாஸ்தி ஆகிடும்னு சொல்லிட்டு வரலான்னிட்டாங்க. நார்மலாக கோயிலுக்கு மட்டும் போகிறதா இருந்தால் நாங்கள் வந்து அவங்களுக்கு சரியானதுக்கப்புறமே போயிருப்போம். இந்த வேண்டுதல் இருக்கிறதுனால இதை போய் முடிச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா சரியானதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அம்மா கூட்டிகிட்டு போகலான்னு வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். இன்னுமே பொறுமையாக கூட கிளம்பியிருக்கலாம். ஏன்னா 1 மணிக்கு தான் நட சாத்துவாங்க. நம்ம வந்து டேரெக்டாக சாமி பார்க்க போகிறதா இருந்தால் நம்ம வந்து பொறுமையாகவே கிளம்பியிருக்கலாம். நாங்கள் மொட்டைலாம் அடிச்சுட்டு போனோம், இல்லை லேட் ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து சீக்கிரமாகவே கிளம்பிட்டோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா வந்து வெளியவே சாப்பிட்டுக்கலான்னு தான் போயிட்டோம். வீட்டில் எதுவும் செய்யலை. கஞ்சி தான் ஃபஸ்ட்டு வைக்கலான்னு இருந்தேன். பசங்க வந்து வேண்டான்னிட்டாங்க. அதனால் வந்து ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியே போகிறோன்னா வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். இப்போல்லாம் எங்கேங்க அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டே போகிறதில்ல. போகிற வழியில் அப்படியே சாப்பிட்டுட்டு போயிடுறோம். ஆனால் போகிற வழியில் நம்மளுக்கு நல்ல ஹோட்டல் கிடைச்சா பரவாயில்ல, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தாங்க. நாங்கள் ஒரு தடவை காணிப்பாக்கம் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா வந்து லஞ்ச் வந்து அங்கேயே சாப்பிட்டுக்கலான்னு தான் வந்து போயிருந்தோம். சாமியை பார்த்துட்டு அங்கே இருக்கிற ஹோட்டல்லே சாப்பிட்லான்னு போயிட்டோங்க. ஏன்டா அதுக்குள்ளே போகணுன்னு ஆயிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் வந்து மணி 2:30 மணி ஆகிடுச்சு. வேறு வழியே இல்லாமல் கிடச்சதை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் நாங்கள். நான் அந்த விளாக் கூட ஏற்கனவே போட்டிருப்பேன். அதில் சொல்லியிருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து ரொம்பவே சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டோம். அப்போ தான் தெரிஞ்சுது, இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வீட்டிலேயே செஞ்சு எடுத்துகிட்டு போகணும்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். ஒரு வழியாக எல்லோரும் ரெடி ஆகிட்டு வந்து வெளியே வந்தாச்சு. கார்லேயே ஏறிட்டோம். நாங்கள் எல்லோரும் காரில் ஏறினா கூட பெரியவ வரமாட்டா. அது இங்கே தான் இல்லை, இப்போ காரில் போகிறதுனால இல்லை, நாங்கள் ஆட்டோவில் போகிற காலத்தில் கூட பார்த்திங்கன்னா வந்து நாங்கள்லாம் வந்து ஃபஸ்ட்டு வண்டியில் ஏறிடுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அவள் தான் வந்து வீட்டை பூட்டிகிட்டு வருவாள். அது அப்படியே பழக்கமாயிடுச்சு. கோயிலுக்கு போகிறதுனால அப்பா வந்து எலுமிச்சம்பழம் சுற்றி அனுப்புனார். அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லாங்கில் வேறு போகிறோம் இல்லையா, அதனால் வந்து சுற்றி போட்டு அனுப்புனார். முதல்ல வந்து நம்ம ஊர் முருகர், அதாவது ரத்னகிரி முருகன் கோயிலில் தூரந்தே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு கிளம்புனோம். அப்படி இப்படின்னு நாங்கள் கிளம்புறதுக்கு ஒரு 7:30 ஆகிடுச்சிங்க. 8 மணி போலவே வந்து சாப்பிட்டுட்டு போயிடலான்னு A2Pக்கு வந்துவிட்டோம். ஏன்னா போகிற வழியில் ஹோட்டல் எப்படி இருக்குன்னு தெரியாது. அது மட்டும் இல்லாமல் வெறும் வயிறோட போனாலே ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து சாப்பிட்டுட்டே போயிடலான்னு வந்து வந்தாச்சு. மினி டிஃபன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஏன்னா மினி டிஃபனில் எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? அதனால் அதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கே இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு பார்வை பார்த்துட்டே வந்தேன். ஏற்கனவே திருவண்ணாமலை A2Bயில் வந்து இந்த ஸ்நாக்ஸ்லாம் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்தது. வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இன்னும் நம்ம கோயிலுக்கே வர போய் சேரலை. டைம் ஆகிடும் வேணான்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் காலையில் வந்து அது வாங்குறதுக்கே மூடு வரல. அதனால் வந்து சும்மா ஒரு பார்வை பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஒரு 9:30க்கெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து திருத்தணிக்கு வந்துட்டோம். பசங்களுக்கு வந்து மலை ஏறி போகணுன்னு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து நாங்கள் அப்படியே கார்லேயே போயிட்டோம். இன்னொரு தடவை வரும்போது கண்டிப்பாக வந்து மலை ஏறணும்னு சொல்லியிருக்காங்க பசங்க. ரொம்ப சின்னது தான், ஈஸியாக ஏறிடலாம். நாங்கள் நேராக மொட்டை அடிக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கே மொட்டை அடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி பார்க்க கிளம்பிட்டோம். நாங்கள் 2 பேரும் தான் மொட்டை அடிச்சிருந்தோம். நான் வந்து தலையில் சந்தனம் வந்து லைட்டாக தான் போட்டிருந்தேன். நான் வீட்லேருந்தே எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, அங்கே இருக்கிறவங்ககிட்டயே வந்து போட்டு நிறைய வந்து போட்டுக்கிட்டாரு. அதனால் சஷ்மி வந்து பார்த்து வந்து சிரிச்சிட்டே வந்துட்டுருந்தா. நானே முதல்ல போட வேணாம்னு தான் நினச்சேன். ஏன்னா வந்து பசங்களுக்கு தான் வந்து சந்தனம் போடுவாங்க, நம்ம எதுக்கு போட்டுக்கணும் வேணான்னு நினச்சேன். ஆனால் வந்து எனக்கு என்னமோ திடீர்னு வந்து போடணும்னு தோணுச்சு. போட்டதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது நல்லா சில்லுன்னு நல்லா இருந்தது. அதனால் லைட்டாக நான் வந்து போட்டுக்கிட்டேன்.
கோயிலில் கூட்டமும் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாகலாம் இல்லை. நார்மல் வெள்ளிக்கிழமை தானே, ஓரளவுக்கு கூட்டம் இருந்தது. ஈஸியாக தான் போய் சாமியை பார்த்துட்டு வந்துட்டோம். உள்ளெல்லாம் நான் எதுவும் வீடியோ எடுக்கல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெரிய கோயிலுன்னு இல்லை, நார்மல் சின்ன கோயிலுக்கு போனால் கூட சரி, வெளியே மட்டும்தான் வீடியோ எடுப்பேன். உள்ளே போய் சாமிக்கிட்டலாம் நான் வந்து எப்போவுமே எடுக்க மாட்டேன், ஃபோட்டோவும் எடுக்க மாட்டேன். நல்லபடியாக பொறுமையாக நல்லா தரிசனம் பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. ரொம்ப நல்ல தரிசனமாக இருந்தது. ஏன்னா வந்து கூட்டம்லாம் இல்லை இல்லையா, அதனால் அழகாக சாமி பார்த்தோம். ரொம்ப நேரம் நின்றும் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை வந்தப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்ட நெரிசலில் வந்திருந்தோம். டக்கு டக்குன்னு வந்து பார்த்துட்டு வெளியே போயிட்டோம். இப்போ அப்படி இல்லை, நல்லா பொறுமையாக சாமி பார்த்தோம். நான் இந்த கோயிலுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4, 5 வருஷம் இருக்கும். பசங்களுக்கெல்லாம் வந்து அந்தளவுக்கு ஞாபகம் கூட இல்லை. ஒரு கல்யாணத்துக்காக வந்திருந்தேன். அப்போ வந்து அந்த பொண்ணு மாப்பிள்ளை கூட வந்து இந்த கோயிலுக்கு வந்திருந்தேன். ஆனால் நாங்கள் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது பார்த்திங்கன்னா அடிக்கடி இந்த கோயிலுக்கு வந்திருக்கோம். அப்பா வந்து காவடி எடுத்தார், இந்த கோயிலில் தான் வந்து எடுத்தார். அதனால் வந்து அடிக்கடி வந்திருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் தான், எப்போயாவது ஒரு சமயம் வருவோம். கோயிலுக்கு வந்தால் ஞாபகார்த்தமாக ஏதாவது வாங்கணும் இல்லையா, அதனால் அம்மாவுக்கும் முருகர் ஃபோட்டோவும், எனக்கும் அண்ணாக்கும் வந்து ஒரு சின்னதாக வந்து முருகர் சிலையும் வாங்கியிருந்தேன். எங்கிட்ட ஏற்கனவே பெருசாக இருக்குது. இது வந்து குட்டியாக வாங்கியிருந்தேன். இது வந்து அபிஷேகம்லாம் பண்ணல இல்லையா, அதுக்காக வந்து சின்னதாக வாங்கியிருந்தேன். இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வரதுக்கு ஒரு 12:30 ஆகிடுச்சு. நாங்கள் என்னவோ ரொம்ப நேரம் ஆகும், அப்படியே வர வழியில் வேறு ஏதாவது கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டோம். இதுக்கப்புறம் கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலும் திறந்துருக்காது, ஈவினிங் தான் வந்து திறப்பாங்க. அதனால் ஊருக்கே கிளம்பிடலான்னு ஊருக்கு வந்துட்டு இங்கே வேலூரில் வந்து நாங்கள் வந்து ஹோட்டலில் சாப்பிட்டோம். எங்களுக்கு கிளம்பும்போது பசியும் இல்லை, சரி நம்ம ஊர்லேயே போய் சாப்பிட்டுக்கலான்னு வந்து வந்துட்டோம். ஒரு 2:30க்கெலாம் வந்துட்டோம். ஃபுல்லாக வந்து வெஜ்ஜு தான். ஸ்மைலிஸ் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க பசங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணியிருந்தாங்க, டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் வந்து பயங்கரமாக வந்து எண்ணெய் குடிச்சிருந்தது. அதனால் வந்து இது ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இது சூப்பராக இருந்துச்சு. அது ஏன்னு தெரியல, நாங்கள் செய்யும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ எண்ணெய் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு எண்ணெயே இல்லை, ரொம்ப நல்லா இருந்தது. பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க, சூடாக வேறு இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு 3 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போயாச்சு. போன உடனே முதல் வேலையாக பிரசாதத்தை அம்மாவுக்கும் அண்ணாக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து ஃப்ரெஷ்அப் ஆனோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேன். இனி வரப்போகிற வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.